என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இன்று கர்த்தரோடு செலவிடும் நேரம் என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். 7ஆம் நாளில் கர்த்தர் தம் படைப்பின் வேலையை முடித்துவிட்டு ஓய்வெடுத்தார். அவர் சோர்வடைந்ததால் ஓய்வெடுக்கவில்லை, ஆனால் அவர் செய்த நல்ல வேளையில் திருப்தி அடைந்ததால் அவர் ஓய்வெடுத்தார். 6ஆம் நாளில்தான் ஆதாமின் படைப்புக்கு பிறகு அது மிகவும் நல்லது என்று கர்த்தர் கூறினார். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 31வது வசனம். ஆச்சரியம் என்னவென்றால், ஆதாம் 6ஆம் நாளில் படைக்கப்பட்ட பிறகு தனது முதல் நாளில், அதாவது 7ஆம் நாளில் சிருஷ்டிகர்த்தருடன் ஓய்வெடுத்தான். அது பிதாவுடன் அல்ல. ஏனென்றால் எந்த மனிதனும் பிதாவை பார்த்து வாழ முடியாது என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. எனவே அது இயேசு கிறிஸ்துவுடனான ஓய்வாக இருந்திருக்க வேண்டும். எனவே இயேசு கிறிஸ்துவால் இந்த உலகம் உருவாக்கப்பட்டதில் ஆதாம் மூத்தவர். இயேசு தினமும் ஆதாமுடன் நடந்தார். 33 ஆண்டுகளுக்கு பிறகு ஆதாம் பாவத்தில் விழுந்தான் என்று நம்பப்படுகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து 33 ஆண்டுகள் வாழ்ந்து ஆதாமின் பாவ பிரச்சனையை தீர்க்கும்படி சிலுவையில் மரித்தார். ஆதாம் தனியாக இருந்தபோது ஒருபோதும் பாவம் செய்யவில்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஆனால் அவனுக்கு உதவியாளர் கிடைத்த பின்னரே பாவம் செய்தான். தேவனுடன் நம்மை ஒப்புரவாக்கும் தனது பணியில் இயேசு கிறிஸ்துவும் ஒருபோதும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. ஆதாமுக்கு செய்யப்பட்ட முதல் அறுவை சிகிச்சைக்கு பிறகு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். அன்றிலிருந்து இருவரும் ஒன்றாகினர். ஆதாம் கர்த்தருடன் அருமையான நேரம் செலவழித்ததால் கர்த்தரின் இருதய துடிப்பையே நன்கு அறிந்திருந்தான் என்று நினைவில் கொள்ள வேண்டும். இன்றும் கூட கர்த்தருடன் செலவிட நமக்கு போதுமான நேரம் அல்லது குவாலிட்டி டைம் என்று கூறப்படும் அருமையான நேரம் இல்லை என்றால் சாத்தான் ஆதாம் ஏவாளை ஏமாற்றியது போல நம்மையும் ஏமாற்றி விடுவான். அதை பற்றி சற்று சிந்தியுங்கள். மறுபடியும் நாளை சந்திக்கலாம். ஆமேன்.